பிரம்மன் தான் ஜகத்துக்கு காரணம். இதுதான் வேதாந்தம் ஒத்துக்கும். பகவான் தான் படைக்கிறார், அவர் தான் உபாதான காரணம், அவர் தான் நிமித்த காரணம், அவர் தான் சககாரி காரணம். ஒரு குடத்தை பண்ணுறோம்னா மண் உபாதானம், இந்த உலகத்துக்கு பிரம்மன் தான் உபாதானம். குடத்தை பண்ணணும்னா குயவன் தான் நிமித்த காரணம், இந்த பிரம்மத்தை பண்ணுற பகவான் தான் குயவன், அவர் தான் நிமித்த காரணம். அதே போல் குடத்தை பண்ணணும்னால் ஒரு சக்கரம் வேணும், ஒரு தண்டம் வேணும், அதில் வச்சு சுற்றி விட்டால் தான் குடம் வரும். அதே போல் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு சககாரி காரணமும் அதே பகவான் தான். இப்படி ஒன்று 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 3 காரணம். படைப்பு காரணம், காப்பு காரணம், அழிப்பு காரணம். இத்தனை காரணமும் பகவான் பிரம்மம். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத்ரயந்தி அபிசம்பிசந்தி தத் விஜிக்ஞாசஸ்வா தத் பிரம்மேதின்னு உபனிஷத் சொல்றது. அந்த காரணம் பிரம்மந்தான் ஒத்துக்கணும் இல்லையோ? இல்லை, அணுக்கள் தான் காரணம், பிரகிருதி தான் காரணம், பஞ்சபூதங்கள் தான் காரணம் என்று சொல்கிறார்கள். ஆனால் என்ன உண்மையினால் இந்த அணுவோ பஞ்சபூதமோ பிரகிருதியோ எல்லாம் பிரம்மத்துக்கு சரீரம். அவருடைய சரீரமாக இருந்து தான் இத்தனையுமே காரணமாகும். இப்போ நம்ம சரீரம் மாறுதலுக்கு உட்படலையா? ஒரு வயசாக இருக்கிறச்சே எவ்வளோ பெரியவனாக இருந்தேன், இப்போ 55 வயசுக்கு எவ்வளோ பெரியவனாக இருந்தேன், மாறுறது. அதே போல் உலகம் முழுக்க பகவானுக்கு சரீரம். அது பிரளய காலத்தில் சூக்ஷ்மமாக இருக்கும், ஒன்றும் வித்தியாசமே இருக்காது. நாமம் ரூபம் வேறுபாடு எதுவும் இருக்காது. சிட்டி வந்துடுச்சுனால் அது அப்படியே விரிவடைந்து பேரு உருவம் மண்டபம் கோபுரம் பிராகாரம் இலை அது இது இத்தனை ஆகும். அதுக்குன்னுட்டு தானே ஆயிடுமான்னா பிரம்மம் பார்த்து தன் திருமேனியிலிருந்து தான் ஆக்கணும். தன்னுடைய திரைத்தெழும் தரங்கவன் தடங்கடல் தன்னுடைய திரைத்தெழும் தடங்குகின்ற தன்மை போல்னு திருமணிசியாழ்வாருடைய பாசம். பெருமானுடைய திருமேனியிலிருந்தே அதுவே பரிணாமத்தை அடைந்து உலகமாகும். போரும் சிருஷ்டியெல்லாம் முடிஞ்சு போச்சு, பிரளயம்னால் மொத்த திருமேனியும் தங்கிட்டே சுருக்கி விடுவார். அப்போ அவர் திருமேனியே தான் காரணமாக இருக்கிறதுனாலே உபாதான காரணம் அவர் தான் சங்கல்பம் எடுத்துக்கொண்டு படைக்கிறேன்னு சொல்கிறதுனாலே கொயவனை போல நிமித்த காரணமும் அவர் தான். அவருடைய ஞானம் சக்தி முதலான குணங்களை கொண்டே படைக்கிறபடியாலே சககாரி காரணமும் அவர் தான். ஆக காரணம் பிரம்மம் அப்படிங்கிறத தான் முக்கியமாக முதல்ல தெரிஞ்சுக்கணுமா. ஈக்ஷதேர் நாசப்தம், இதை அனுமானித்து தெரிஞ்சுக்க முடியாது, சப்தத்தினால தான் தெரிஞ்சுக்கணும். வேதந்தான் பிரம்மத்தை சொல்ல வல்ல ஒரே பிரமாணம். ஏன்னா பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, அனுமானம் பண்ணி தெரிந்து கொள்ள முடியாது. அப்போ நேர சாஸ்திரம் சொல்லித்தானே தெரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோ. ஏன்னா மற்ற பேர் என்ன சொன்னாலாம், அணு காரணம் நம்ம கூட கேள்விப்பட்டிருக்கோமே. ஒரு அணுவும் இன்னொரு அணுவும் சேர்ந்தா அந்த துவயணுன்னு ஒன்று ஆகும், அது 2 3 சேரும், திசரணுன்னு ஆகும். அப்படி அணு கூடி 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 தண்ணீர் ஆகும், கூடி 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 ஆகாசமாகுங்கிற மூலியம். வேதாந்தத்துக்கும் மற்றத்துக்கும் பெரிய வித்தியாசம். சின்னதாக இருக்கிறது கூடி கூடி பெரிய ஜெகத்தாகும், இது மற்ற பேர் சொல்கிறது. ஆனால் வேதாந்தம் சொல்கிறது பெரிய பிரம்மத்திடத்துலேருந்து சின்ன சின்னதாக நாம் உருவாகும். இதுதான் பெரிய வித்தியாசம்னு நாம் வச்சுக்கோங்க. சின்னதாக இருக்கிறது கூடி பெரிய உலகமாக போகிறதா, அல்லது பெரிய பிரம்மம்னாலே பெரிய சொல்லியோ. அப்போ அந்த பெரிய பிரம்மம் தன் திருமேனிலேருந்து சின்ன உருவாக்க போகிறதானால் பிரம்மன் தான் உருவாக்கும். அதைத்தான் பிரம்மசூத்திரத்தில் வேதவியாசனம் முதல் 2 அத்தியாயங்களாலே ஸ்தாபித்திருக்கிறார். இது ஒன்று. அப்போ பரமாணு காரணம், அணு காரணம், பிரகிருதி காரணம்னு சொன்ன வாதங்கள் எடுபடாது, பிரம்மன் தான் காரணம். இது முதல் வாதம். அடுத்து சொன்னார், அதெல்லாம் இருக்கட்டும்னா நானே காரணம் விட்டா என்ன? நீ சொன்னது என்ன? இப்போ அணு காரணமாகாது, ஏன்னா புத்தி இருக்கவன் தான் படைக்கணும். இது முக்கியவாதத்தை எடுத்து வைக்கிறப்போ அணுவுக்கும் பிரகிருதிக்கும் மரத்துக்கும் செடி கொடிக்கும் ஞானம் உண்டா? கிடையாது. ஞானமே இல்லாதவன் படைப்பாளி ஆக முடியுமா என்று சொல்ல போக, இருக்கட்டுமே எனக்கு ஞானம் இருக்கே, அப்போ நான் தான் படைப்பாளின்னு சொல்லிட்டா என்ன? ஜகத்தை நான் படைக்கிறேன்னு சொல்லலாமான்னால் இவர் வீட்டில் இருக்கிற பூச்செடியில் பூவை வளர்க்கறது கூட ஒன்னப்பாடு என்னப்படியா இருக்குது. இப்படி இருக்கிறச்சே ஜகத்தெல்லாமா நாம் எங்கேயானு படைக்க போகிறோம்? அப்போ ஆத்மாவே ஜகத்துக்கு காரணம் என்று சொல்லலாம். அல்லது இந்த ஆத்மா பரமாத்மாவோட வேறுபட்டவனே அல்ல, ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுதான், தத்துவம் ஒன்றே என்று ஏக தத்துவவாதம் சொல்லலாம். மாயாவாதி அத்வைதின்னு சொல்லணும். பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா இது வேதாந்த டிண்டிமஹா. பிரம்மம் ஒன்றே சத்தியம், ஜீவனும் பரனும் வெவ்வேறு ஆத்மாக்கள் அல்லர்கள், இருவரும் ஒருவரே. பிரம்மத்தை தவிர மத்தத்தனையும் பொய். இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சால் பிரமம், மயக்கம். இது இத்தனையும் கிடையாது, நானே பிரம்மம். மற்றத்தனையும் காணல் நீரை போல பொய். இந்த ஐக்கிய ஞானம் வந்துடுத்துனால் மோட்சம். இதுதான் மாயாவாதம். ஏன்னா நாம் எல்லாரும் மாயால் பீடிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்கிறதுனாலே அது மாயாவாதம்.
அது ஏற்குமான்னு சொல்ல, இல்லை ஏற்காது. ஏன்னா பகவான் முக்தி அடையும் ஜீவன் எப்படி இருக்கிறான்னு சொல்கிறார். மம சாதர்மியம் ஆகதாக, வைகுந்தத்துக்கு வந்து என்னோடு சமான பாவத்தை அடைகிறார். வைகுந்தத்துக்கு போயிட்டால் ஒன்றாகி விடுகிறோமா? வைகுந்தத்துக்கு போனால் சமமாகி விடுகிறோமா? ஒன்றாகி விடுகிறோம்னு சொல்லிட்டால் தத்துவம் ஒன்றுன்னு அர்த்தம், ரெண்டாவது இல்லை. சமமாகிறோம்னு சொன்னால் ரெண்டாவது ஒத்துண்டே ஆகணும். இப்போ நீங்களும் நானும் ஒன்றாயிட்டோம்னு விட்டால் ஆகலாம் முடியாது. ஒன்றாயிட்டோம்னு சொல்லிட்டால் அப்போ ரெண்டாவது தத்துவம் இல்லை. ஆனால் நீங்களும் நாங்களும் சமம்னு சொன்னால் அப்போ ரெண்டாவது தத்துவம் இருக்குது. சாஸ்திரம் சொல்லும்போது போகமாத்திர சாமலிங்காச்ச, பின் ஐக்கியமானார், இரண்டரை கலந்தார், இதெல்லாம் வைகுந்தத்துக்கு போனார்னு சொல்கிறோமே, ஒன்று அழிட மாட்டோமானால் ஆக மாட்டோம். வைகுந்தத்துக்கு சென்றால் பகவான் பகவானாத்தான் பிராட்டிமார்களோடு எழுந்துள்ளிருப்பார். நாம தாசர்களாத்தான் கைங்கரியம் பண்ணி கொண்டு இருப்போம். இங்கும் தாசனாத்தான் இருப்போம், அங்கு போனாலும் தாசனாத்தான் இருக்கும். அங்கு போனால் சுவாமி ஆயிட மாட்டோம், அவர் தான் சுவாமியாக இருப்பார், நம்ம தான் தாசனாக இருப்போம். அப்போ சட்டுன்னு கொஞ்சம் நமக்கு தோணலாம், அங்கே போய் நான் சுவாமி இல்லையா? இருந்த ஆபத்து, இல்லாத வரைக்கும் க்ஷேமம், அதை புரிஞ்சுப்போம். நம்ம தாசனாக இருந்துட்டு போகிற வரைக்கும் திருப்தியாக இருக்கலாம். நம்ம சுவாமின்னு பொறுப்பேற்றுக்கு போனோம், நம்ம சொல்கிறபடி ஒத்துன்னு கேட்க மாட்டோம். என்ன இப்போ பகவான் சொல்கிறபடிக்கு யாரும் கேட்கலையே, இதுவானா ஏதோ நம்ம குடும்பத்தோடு போகிறது, கேட்டான் கேட்கலன்னுட்டு எல்லாருக்கும் சுவாமின்னு இருந்தால் அவர் படுற பாடுன்னான்னு அவருக்கு தெரியும். அதனால் அந்த வம்பெல்லாம் நமக்கு வேண்டாம். இப்போ தாசர்களாகவே இருப்போம். இங்கிருந்து அங்கே போய் என்ன பண்ணுவோம்னா பல்லாண்டு பாடுவோம். இங்கேயும் அதான் செய்தோம், அங்கே போனாலும் அதுதான் செய்தோம். இங்கே பூ தொடுத்தா அங்கே போய் பூ தொடுக்கலாம், இங்கே பாடி கைங்கரியம் பண்ணியிருந்தால் அங்கே போய் பாடலாம், இங்கே பெருக்கி மூழ்கி இருந்தால் பெருக்கி முழுகலாம், புடவை மடித்து வச்சுருந்தா புடவை மடித்து வைக்கலாம். என்ன கைங்கரியம் இங்கே பண்ணிட்டு இருந்தோமோ தொடர்ந்து செய்யலாம். வித்தியாசம் இங்கே தடைப்படும், அங்கு தடைப்படாது. இங்கே அளவுக்குட்பட்டு இருக்கும், அங்கே அளவுக்குட்படாது. அப்போ அங்கே போன பிற்பாடு ஐக்கியம்ங்கிறாலே என்னது? ஐக்கியம்னா ஒன்றாயிடுவான்னு அர்த்தம் இல்லை, சமமாயிடுவான்னு அர்த்தம். அதைத்தான் ஐக்கியங்கிறா. அது எந்த சூத்திரத்தில் சொல்கிறார்? போக மாத்திர சாமலிங்காச்ச. சாஸ்திரங்கள் ஐக்கியம்னு எதை சொல்கிறதுனால், பெருமானுக்கு இருக்கிற ஆனந்தமும் இந்த ஜீவனுக்கு இருக்கிற ஆனந்தமும் சமம். சமமாயிடுவார்னா என்ன? ஒருவேளை சமமாயிடுவார்ங்கிறதுக்காக இனிமேல் உலகத்தை இவரே படைச்சுப்பாரோ? இல்லைனால் மகாலட்சுமிக்கு நாயகனாக இவரே ஆயிடுவாரோ? சமமாயிடுவார்னு ஆயிட முடியுமானால் நிச்சயமாக முடியாது. ஸ்ரீயப்பதி லக்ஷ்மிபதி அவராக தான் இருக்க போகிறார், ஜெகத்பதி அவராக இருப்பார், ஜனார்தனா அவர் தான் இருப்பார். அப்போ நாம் என்ன இருப்போம்? அவருடைய ஆனந்தம் நம்முடைய ஆனந்தம். இதில் இப்போ வேறுபாடு இருக்குது. அவர் ஆனந்தம் ஓஹோன்னு இருக்குது, என் ஆனந்தம் எங்கேயோ பாதாளத்தில் இருக்குது. இந்த வேறுபாடு மாறிடும், அந்த ஆனந்தத்துக்கு இந்த ஆனந்தம் சமம். இதைத்தான் சாமியம்னு சொல்கிறோமே தவிர இது சாமியாபத்தி மோட்சம்னே சொல்லுவார்கள். ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனா பரமம் சாமியம் உபைதி. அப்போ வைகுந்தத்துக்கு போனால் சமத்துவத்தை அடைகிறோம். சக அவரோட கூட இருப்போம். சா தர்மியம் அவருடைய தர்மத்தை நாமும் பெறுவோம். அவர் தர்மங்கிறது தான் ஆனந்தம். அபஹத பாப்மா விஜரஹா விமிருத்யு விசோகா விசிகித்சா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா என்ன 8 கல்யாண குணங்களில் பகவானோட சமம் ஆடுவோம். மற்றதிலெல்லாம் ஆக மாட்டோம். இதில் மட்டும் சாமியம் கிடைக்கும். அதை வச்சுன்னு தான் சாமியம்னு சொல்கிறோம், ஐக்கியங்கிறமே தவிர வஸ்து ரெண்டு தான். அந்த வஸ்து இந்த வஸ்து ஒன்று ஆயிடாது அப்படின்னு ஒன்றுன்னு சொன்ன மாயாவாதியை கண்டித்தார். போகமாத்திர சாமலிங்காச்ச. அடுத்து மீமாம்சகர் சொல்லுகிறார், அவர் வேதத்தை கெட்டியாக பிடிச்சிருந்தவர். மொத்தம் மற்ற மதத்தினரை 2 வகையாக பிரிப்பார்கள். வேதத்தை பிரமாணம்னு ஒத்துக்கொண்டு அதுக்கு தப்பர்த்தம் சொல்கிறவா. இன்னொரு வகை வேதம் பிரமாணமே இல்லைன்னுறவா. வேதத்தை பிரமாணம்னே ஒத்துக்கலே பாஹ்யர்கள்னு பேர், வேதத்துக்கே புறம்பானவர்கள். வேதத்தை பிரமாணம்னு ஒத்துண்டு தப்பர்த்தம் சொன்னால் குதிருஷ்டிகள்னு பேர். அப்படின்னா பார்வை தப்பாக இருக்குது, சரியாக அதை பார்க்க மாட்டேங்கிறா. நான் இப்போ இதை பார்க்கணும், இந்த இடத்துல பார்த்தா அது ஆறாக இருக்கணும். இப்போ இது கண்ணனாக இருக்கார், அநேகமாக பலராமனாக இருப்பார். அப்போ அவர் கையில் ஒரு கலப்பையாட்டம் வச்சுருக்கார். இங்கேருந்து பார்க்குறேன், கொஞ்சம் அந்த வெளிச்சத்தில் அப்படி இப்படி தரநாளாக தெரியுது. இடது கையில் ஒரு வேளை ஆண்டாளாட்டம் கிளி வச்சுருக்காரோ, அது இப்படி ஒன்று தெரியறதோ இல்லையோ, அந்த கலப்பையில் அது கிளியாக இருக்கும், அநேகமாக ஆண்டாளாக இருக்கும்ட்டு. அவர் ஆண்டாளா, அவர் பலராமன். இது அப்புறம் எப்போ தெரிஞ்சுக்கணும்? இல்லையே, இந்த பக்கம் கண்ணன் இருக்கார், கல்கி இருக்கார், அந்த பக்கம் பரசுராமர்லாம் இருக்கார், ராமர் இருக்கார், அதனால இது நடுவில் பலராமனாக இருக்கணும். அப்போ ஒரு யுக்தி பண்ணி தெரிஞ்சுக்கிறேனோ இல்லையோ. ஏன்னா பார்த்த உடனே கொஞ்சம் ஏதாவது மாற்றி தோற்று விடலாம். அப்படி மாற்றியே அர்த்தத்தை பிடிவாதம் பிடிச்சா அவர்கள்லாம் குதிருஷ்டிகள். அதெல்லாம் இல்லை, இங்கே படமே இல்லை அப்படின்னுட்டா பாக்கியர்கள்.
வேதத்தை பிரமாணம்னே ஒத்துக்கவே இல்லையோ. இந்த 2 பேரை பற்றி தான் இவர்களுடைய விசாரம் எல்லாமே இருக்கும். இதில் மீமாம்சகன் வேதத்தை முழுக்க ஒத்துக்கிறார், ஆனால் அதில் சொல்லப்பட்ட தேவதையை ஒத்துக்கிறவர். வேதத்தில் சொல்லப்பட்டபடி யாக யஜ்யமெல்லாம் பண்ணணும். இந்த யஜ்யத்துக்கு பலம் கொடுக்கறதாரு? எல்லா இடத்துலையும் வந்து நின்று கொண்டு கொடுக்குற புரோடாசத்தை எல்லாம் ஏற்றுக்க வேண்டியதாரு? ஹவிசு கொடுப்போம் இல்லையோ, இதை வாங்கணுமே ஒருத்தர். அதுக்கு அந்த தேவத்தை வருவரான்னார், வர முடியாது. அவரெல்லாம் பலம் கொடுக்குறாருன்னு நினைக்காதீங்கோ. இந்த மீமாம்சகர் சொல்கிறார், நான் இப்படி ஒரு ஆகுதி கொடுத்த உடனே அதுலேருந்து அபூர்வம்னு ஒன்று உருவாகும். இந்த மாதிரி 2-3 கர்மம் பண்ணச்சே அதுலேருந்து அபூர்வம்னு உருவாகும். இந்த அபூர்வம் எல்லாம் சேர்ந்து மகாபூர்வம்னு ஒன்று உருவாகும். அந்த மகாபூர்வம் தான் உனக்கு யாகத்துக்குண்டான பலத்தை கொடுக்கும், தெய்வம் அல்லங்கிறார். எவ்வளவு படிச்சவா பாருங்க, இன்னும் சாமானியப்பட்டவா இல்லை. மீமாம்சானாலே பூஜ்ய விஷயத்தில் விசாரம் பண்ணுவது, உயர்ந்த விஷயத்தை பற்றி விசாரம் பண்ணுறது தான் மீமாம்சா. அவ்வளவு நன்னா விசாரம் பண்ணியிருக்கார். இன்றைக்கி நம்ம சம்பிரதாயத்தவர்கள் நியாயசாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம் படிச்சு விட்டு தான் ஸ்ரீபாஷ்ய கிரந்த காலக்ஷேபத்துக்கே வருவா, அப்போ தான் வேதாந்தமே புரியும். ஆனால் அவர் சொன்னது அதெல்லாம் அபூர்வம் தான் உருவாகும். உன் தேவதை வந்து உனக்கு கொடுக்க போகிறதா, அந்த தேவதை காணலையே காணுமே, இந்த அபூர்வம் தான் உருவாகும்னார். ராமானுஜர் பார்த்து சொன்னார், இது என்னமோ நீ அபூர்வம்ங்கிற, உன் வாதம் அபூர்வமாக இருக்கு. நீ சொல்கிற அபூர்வம் வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ பண்ணுற வாதம் அபூர்வமாக இருக்குது. யார் அந்த அபூர்வம்? எந்த சாஸ்திரத்தில் அதை பற்றி சொல்லியிருக்கு? அதுக்கு ஞானம் இருக்கா, ஞானம் கிடையாதா? அறிவற்றவன் பலத்தை ஞானம் கொடுப்பனா? அந்த அபூர்வம் எங்கே இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு? எதுவுமே இல்லை. சாஸ்திரம் அத்தனையும் பகவான் தான் பலப்பிரதாதான்னு சொல்லியிருக்கு. ஆகவே நீ சொல்கிறது தப்பு அப்படின்னு ஸ்தாபித்தாரோ இல்லையோ. பலம் அத உபபத்தே பிரம்மசூத்திரத்தில் சொல்கிறார், பகவானே சாதனமாக இருக்கார், பகவான் பலமாகவும் இருக்கிறார். அப்போ சாதனமும் அவரே, பலமும் அவரே. மற்ற அபூர்வமெல்லாம் சாதனம் ஆகாது, பலமாகவும் ஆகாது என்ன அதை ஸ்தாபித்து கொடுத்தார். அதை போல பரமாணுவாதி வைசேஷிகன் சாஸ்திரயோனித்வாது இன்னொருத்தர் சொல்கிறார், பிரம்மத்தை அப்படியே தெரிஞ்சுக்கணும்னாலும் பிரத்யக்ஷமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? இல்லை. அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கலாமா? முடியாதுங்கிறார். சாஸ்திரம் ஒன்னே கதி. சாஸ்திர யோனித்வாத், சாஸ்திரத்தின் அடிப்படையில் தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர சாதுவாய் நின்புகழின் தகையல்லால் பிரிதில்லை. ஓதுவார் ஒத்தெல்லாம் எவ்வுலகத்தெவ்வவையும் சாதுவாய் நின்புகழின் தகையல்லால் பிரிதில்லை. மாதுவாழ் மார்பினாய் ஆழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார். தெரிஞ்சுக்கணும்னா வேதத்தினால தான் தெரிஞ்சுக்க முடியும். கண்ணன் கீதாச்சாரியனுடைய திருவாக்கு, வேதைச்ச சர்வைகி அகமேவ வேத்யா வேதாந்த கிருது வேதவிதேவச்சாகம், வேதம் ஒன்றினால் தான் என்னை நீ அறிஞ்சிக்க முடியும். அதெல்லாத்தையும் எடுத்துரைத்தார் பெரியாழ்வார். அடுத்தது நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான். இது கர்வோபனிஷத் வாக்கியம். அந்த வாக்கியத்தை எடுத்து சொல்கிறார். ஏன்னா பௌத்த மதஸ்தர்கள் சொன்னது எல்லாம் க்ஷணிகம், எல்லாமே பொய். நீ நினைக்கிற எதுவுமே உண்மை இல்லை. இப்போ ஆத்மாவும் பொய், ஞானமும் பொய், பரமாத்மாவும் பொய். ஞானம், ஞாதா, ஞேயம் அனைத்துமே க்ஷணிகம், அனைத்துமே பொய் தான் பௌத்த மதம். சூன்யத்தாலே சூன்யத்தை சூன்யமென்னறிந்து சூன்யமான இடத்தை அடைவதே சூன்யமான மோட்சம் தான் அவர் சொன்னது. இப்போ என்ன சொன்னார் இவர்? இப்போ எங்கே போகிறோம்னா எங்கேனாலே பதில் வராது. ஏன்னா எல்லாமே சூன்யம் இல்லையோ. அப்போ அறிபவனும் இல்லை, அறிவும் இல்லை, அறியப்படும் பொருளும் இல்லை, அடையப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அப்போ அத்தனையுமே பொய்யினால் இது பௌத்த மதம். அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது அப்படிங்கிறத தான் இப்போ கண்டிக்கிறார். ஏன்? நித்யோ நித்யானாம், உபனிஷத்து சொல்றதே, நித்தியனான பிரம்மம் நித்தியர்களான ஜீவாத்மாக்களுக்கு, ஒருத்தரான பிரம்மம் கோட்டானு கோடி ஜீவாத்மாக்களுக்கு, ஞானமுடைய பிரம்மம் ஞானமிழந்திருக்கிற ஆத்மாக்களுக்கு கொடுக்கிறான் கொடுக்கிறான் கொடுக்கிறான். அப்போ எப்படி ஒன்றுமில்லைன்னு சொல்ல முடியும்? அவரது க்ஷணிக விஞ்ஞானவாதம். அப்படின்னா ஒரு நிமிஷம், இந்த நிமிஷம் எனக்கு ஒரு ஞானம் உருவாருது பாருங்க, அது ஒரு நிமிஷம் தான் இருக்குங்கிறாரு. அடுத்த நிமிஷம் அந்த ஞானம் இருக்காது. நான் இப்போ இதை பேனான்னு பார்த்தேன்னா இந்த நிமிஷம் அந்த ஞானம் இருக்கும், அடுத்த நிமிஷம் போயிடும். அடுத்த நிமிஷம் இருக்கும், அடுத்த நிமிஷம் போயிடும். அடுத்த நிமிஷம் மறுபடியும் பிறக்கும், அடுத்த நிமிஷம் போயிடும். இதை கேட்கச்சே நமக்கு என்ன தோணும்? இதே போல் எங்கள் உறவுக்காரர்கள் விஷயத்தில் இருந்தால் எங்களுக்கு நன்னா இருக்கும் சுவாமி. இருக்க மாட்டேங்கிறதே. இந்த நிமிஷம் வாழ தெரிஞ்சிட்டோம், கொஞ்சம் மறக்கணுமா, அடுத்த நிமிஷம் போயிடுத்துன்னா ரொம்ப திருப்தியாக இருக்குமே என்னால் போகிறதே இல்லை. ராத்திரி தூங்கிறதுக்கு போனாலும் தூங்கி எழுந்து வந்தால் கூட கார்த்தால் அப்படியே ஞாபகம் இருக்க அளவு எல்லாரும். அது சில சமயம் கட்டமாக இருக்கும், பல சமயம் நல்லதாக இருக்கலாம். இப்போ வாதம் தப்பு. அதுக்கு இது நமக்கு பிடிச்சிருக்கிறதுக்காக ஒத்துக்க முடியுமா? எப்போது ஞானங்கிறது அனுசியூத்தமாக தொடர்ந்து தான் இருக்கும். ஒரு நிமிஷ ஞானமெல்லாம் இல்லை.
அது அடுத்தடுத்த ஞானம் ஏற்படுறதுன்னா ஒட்டின் வருதுன்னு சொல்கிறதா, பிரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? இப்படியெல்லாம் தவறு சொல்லக்கூடாதுன்னு அவரையும் கண்டித்தார். அதே போல் கடைசியில் ஒருத்தர் சொன்னார், இந்த மன்னனாரோ இவர் பிரத்யக்ஷவாதின்னு பேர், சாருவாகம், லோகாயத்த மதம், இவர்கள் ரொம்ப சௌரியமான மதம், நம்ம பாதி பேரே அதை சேர்ந்தவ தான். நாங்கள்லாம் வேதாந்திகளாச்சே, பக்தர்கள், ராமானுஜர் எல்லாம் பற்றிருக்கமேனால், பற்றிருந்தாலும் இந்த வாதம் எடுபடும். கண்டதே காட்சி கொண்டதே போகணும், அதான் இந்த வாதம். பார்க்குற எல்லாத்தையும் நம்புகிறேன், நன்னா உடுத்திக்கணும், நன்னா சாப்பிட்ணும், நெய் சாப்பிட்ணும், ஜாங்கிரி பண்ணி சாப்பிட்ணும், உப்புமா பண்ணி சாப்பிட்ணும், எல்லாத்தையும் நன்னா சாப்பிட்டுக்கணும். சாப்பிட்றதுக்கு ஒரு காசு இல்லையா, கடனை வாங்கு, கடனை வாங்கினா திருப்பி கட்டணுமே, கட்டவே வேண்டாம், கட்டாட்டா பாவம் வருமே அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. இதுதான் லோகாயத்த மதம். இது ரொம்ப ரொம்ப பிடிக்கிற மதமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே இதை ஏற்றுப்பா, இது சௌரியமாக இருக்கும் சாமி. இந்த பிராணம் படுத்தினால் இந்த உடல் கீழே விழுந்துடுத்தினாலே ஆத்மாவை விழுந்துடுத்துனுடுவா. இது உடலை தவிர இல்லை, ஏன்னா ஆத்மாவை பார்க்கலையோ இல்லையோ, கண்டதே காட்சி, பார்க்குறத மட்டும்தான் நம்புவேன். நீங்கள் எல்லாம் இது பெரிய பெரிய தொழிற்சாலைகள்லாம் வச்சுருப்பாடு இல்லையோ, அதில் சோதனை சாலை, சோதனை கூட வச்சுருப்பா, நீண்ட கண்ணாடி குடுவைகள்லாம் இருக்கும், அதில் அமிலத்தெல்லாம் போட்டு அப்படி போக போகையாக வரும். அதில் எதை நிரூபிக்கிறோமோ அது மட்டும்தான் விடுவான். அதை தவிர வேறு எதுவும் இல்லை, ஆத்மாவும் இல்லை, பரமாத்மாவும் இல்லை, கர்மங்களே இல்லை. நீ பண்ணுறது எதுவாக இருந்தாலும் கர்மம் அப்பப்பவே முடிஞ்சு போயிடும். இதுதான் லோகாயத்த மதம், சாருவாக மதம். அதையும் கண்டித்தார். எல்லாமே பிரம்மசூத்திரத்தில் கண்டிக்கப்பட்டிருக்கு. அந்தந்த சூத்திர வாக்கியங்களை எடுத்து பெரியாழ்வார் அவர்களுக்கு உரைத்து இது தப்பு தப்புன்னு சொல்லி முடிச்சுட்டார். அதெல்லாம் தான் இந்த பாட்டுகளில் இருக்கு. இப்போ நித்யுலந்தல்ல நித்யுடன் ஸ்ருத்யுருக்தி க்ஷணிக சர்வஜ்ஞதேஷி சர்வஜ்ஞதேஷி சௌகத விவாதி அனுபவத்தேர்ன என சூத்திரமாதியைன வாணின்றுப்திஸ்து பிரத்யக்ஷவாதி கெலிச. பிரத்யக்ஷவாதியும் ஜெயித்தார், க்ஷணிக விஞ்ஞானவாதியும் ஜெயித்தார், சப்தபங்கி ஜெயினவாதியும் ஜெயித்தார். ஜெயினன் சொல்றது எந்த ஒரு பொருளையாக இருந்தால் கூட இருக்குன்னு சொல்லலாம், இல்லேன்னு சொல்லலாம், இருக்குன்னு சொல்லலாம், இல்லேன்னு சொல்லலாம், இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம், இருக்குன்னு சொல்லலாம், சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம், இல்லேன்னு சொல்லலாம், சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம். இப்படின்னுட்டா இதுக்கு தான் சப்தபங்கிவாதம்னு பேர். எந்த பொருளையாக இருந்தாலும் இப்படி 7 வாதம் பண்ணிட்டு இருந்தா, ஒரு வாதம் பண்ணாலே பொருள் புரியறதுக்கு ஆயுளே போறல. இதுக்கு மேலே 7 வாதம் பண்ணி என்னைக்கு பொருளை புரிஞ்சுக்க? இது இத்தனையும் இல்லைங்கிறத கண்டித்து ஸ்ரீமன் நாராயணன் பரதெய்வம்னு அடுத்த வாதம். இப்போ இதெல்லாம் பேசினது கொள்கைகள். ஆத்மானா என்ன, பரமாத்மா என்ன, பிரம்மம்னா என்ன. சரி, பிரம்மன் தான் ஜெகத்துக்கு காரணம்னு ஒத்துப்பா. அடுத்த வம்பு என்ன வரும்னால் அந்த பிரம்மம் 6ன்னு வரும். பிரம்மம் பிரம்மாவா, பிரம்மம் ருத்ரனா, பிரம்மம் இந்திரனா, ஸ்ரீமன் நாராயணனா? இது 2வது நிலை. முதல் நிலை பிரம்மன் தான் காரணம்னு ஸ்தாபிக்கணும், நம்ம விட பெருசு போடணும். போன பிற்பாடு அந்த பெரியது யாருன்ற கேள்வி வரும் இல்லையோ, அதுக்கு ஒவ்வொருத்தரை காரணம்னு சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் 6 காரணம். ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவர்களோடு இருபடைத்தான் குன்னம்போல் மணிமாடனேடு திருக்குருகூர் அதனுள் நின்ன வாதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே. உலகமத்தனையும் ஏதுமில்லாமல் இருந்தபோது ஒரு தெய்வம் திருமால் இருந்தார் என்று தானே எல்லா சாஸ்திரமும் சொல்றது. ஏகோகவை நாராயண ஆசீது ந பிரம்மா நேசானஹா நேமேத்யாவா பிருத்திவீன நக்ஷத்ராணி. ஒருத்தன் நாராயணன் இருந்தான், பிரமன் இல்லை, ருத்ரன் இல்லை, இந்திரன் இல்லை, வருணன் இல்லை, நட்சத்திர கூட்டங்கள் சூரிய சந்திரர்கள் இல்லை, 6 இல்லாத காலத்தில் இருந்தார். தான் சங்கல்பித்தார், நாபி கமலத்தில் பிரமனை படைத்தார், அவர் மூலம் பல்லுலகங்களையும் படைத்தார். இப்படித்தானே சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நாராயணாத் பிரம்மா ஜாயத்தே, நாராயணாத் ருத்ரோ ஜாயத்தே, திசச்ச இந்திரியாணி. நான்முகன நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகனமாய் சங்கரனை தான் படைத்தான். அந்தாதி மேலிட்டறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொள்மினீர் தேர்ந்து திருமழிசாழ்வார் பாசுரம். அதைத்தான் அடுத்து சொல்ல வருவார். இப்போ வித்வத் வந்திது டா தடிட்லு சுகம் சுகம் సంవిద్ధత్వ బోధైహి సుఖ సుద్వైపాయన సూత్రశ్రుతుల ఈసున మున్నిరూపించి పైతత్ విష్ణుత్వము తాని కన్యత్ విషద్వ్యావర్తనం పున్లిషి అద్వైత అంబు తేటక తెలుపమాటాడన్ ప్రమాణం బులన్. எது பிரமாணங்கிறதை விசிஷ்டாத்வைத்தமே பரமசித்தாந்தம்னு சொன்னார். விசிஷ்ட அத்வைத்தம்னால் பிரம்மம் ஒன்று, அதன் கூடவே சித்தும் அச்சித்தும் எப்போதும் கூடியே இருக்கும். இந்த கூடின பிரம்மத்துக்கு நிகரான மற்றொரு பிரம்மம் இல்லை. சித்தும் அச்சித்தும் பிரம்மத்தோட கூடிய, விசிஷ்டம்னா கூடினதுன்னு அர்த்தம்.
சித்து அச்சித்தும் பிரம்மத்தோட விசிஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கிற பிரம்மத்தை போல இன்னொரு பிரம்மம் பார்த்ததில்லை. பிரம்மம் மட்டுமே சத்தியம், மற்ற ரெண்டும் பொய்னுட்டால் அத்வைதம். எல்லாமே சத்தியம், ஆனால் இந்த ரெண்டும் பிரம்மத்தை விட்டு பிரியாது, சார்ந்து தான் இருக்கும். பிரம்மத்தை போல இன்னொரு பிரம்மம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அந்த விசிஷ்டாத்வைத்தத்தை ஸ்தாபித்தார். அதற்கப்புறம்தான் அந்தராதித்ய வித்யா பிரகரணத்திலிருந்து நாராயணனே சூரிய மண்டலத்துக்குள்ளே இருக்கிறான் முழுமுதல் என்பதை கூறுகிறார். ఆది నారాయణనుండాయే ఒక్కట బ్రహ్మలేడు మహేశుండు లేడు, లేదు రోదసి, లేడు సూర్యుడు, లేడు చంద్రుడు, లేవు నక్షత్రము, లేవు నీళ్లు, లేదు అగ్ని. అడ్లుండ లీల ఏకాకిత సనతు చనతు పెక్కైద ధనుసు అయ్య చిదచిద్వయంబు చిదచిద్వయంబు చొచ్చి అని చాందోగ్యంబు తెలిపడు అంతరాదిత్య విద్య. அந்தராதித்ய வித்யானா ஆதித்யனுக்கு நடுவே இருக்கும் நாராயணனை கூறும் வித்யை. அது கூறுவது இதுதான். இப்போ நட்சத்திரம் இல்லாத போது அக்னி இல்லை, காற்று இல்லை, தண்ணீர் இல்லை, பிரம்மாவே இல்லை, ருத்ரன் இல்லை, யாரும் இல்லாத காலத்தில் ஏகோகவை நாராயண ஆசீத். ஏஷோந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யத்தே ஆப்ரணகாது சர்வையேவ சுவர்ணா ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேசா. அவன் அந்த ஆதித்ய மண்டலத்துக்குள்ளே இருக்கிறான். திருவடியிலிருந்து திருமுடி வரை பொன்மயமாக இருக்கிறான். நீல மேகத்துக்கு நடுவில் அக்னிசிகையைப் போலே ஒளிவிடுகிறான். அவன்தான் உள்ளும் புறமும் எங்கும் வியாபிக்கிறான். அந்தர்பகிஷ்ய தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா என்று மீண்டும் மீண்டும் கோஷித்ததொல்லையோ, அதெல்லாத்தையும் இந்த இடத்துல சுவாமி எடுத்து கூறுகிறார். நாராயணனே என்னும் நாராயண யாக்ஞிகி உபனிஷத்திலும் சொல்லித்து அவன்தான் அபகத பாப்மத்வாதி 8 குணங்கள் கொண்டான்கிறதையும் சொல்லி கடைசியாய் விஷ்ணு பரதெய்வம் அப்படிங்கிறத ஸ்தாபிச்சுட்டார். வாத வாதபகத பாப்மத்வாதி வியோதேவ எணங்க பரசூசூக்துலமீதன் பாதகு நாராயண பத மே தேவாந்தரமுலேமிகி ஸ்திருதி தீர்ஷன். மற்ற தேவதைகளுக்கு எல்லாவற்றையும் தனக்கே சரீரமாக கொண்டிருக்கிறான். அப்ப பெருமான் ஆத்மா, அந்தராத்மா. அவனை தவிர மற்ற அத்தனை தேவதைகளும் அவனுக்கு சரீரம். இதைத்தான் சரீராத்ம பாவங்கிறார். அதையும் விடாம கிருஷ்ணதேவராயர் எழுதிட்டார். இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு அடிப்படை சரீராத்ம பாவம். பகவான் ஆத்மாவா இருக்கார், நாம சரீரமா இருக்கோம். இது எங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம்னால் அதுக்கு ஒரு கதை சொல்றார் பாருங்க. தொல்லி ஜாமதக்னிய பயம்புன பரித்யக்த ராஜ்யுண்டை வைராங்கியம்புன திவோதசாத்ம ஜுண்டகு ஜுண்டகு பிரதர்தனுண்டு ஜனார்தனு எருங்கக అపవర్గాంక్ష ఇంద్ర ఆరాధించిన అదనుండు సన్నిహితుండై మాముపాస్వ అనుడయు. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.